Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்ப சத்தான ஒரு ரெசிபி ராகி இனிப்பு அடை எப்படி செய்யறதுன்னு தான் காமிக்க போறேன். இந்த ராகி அடை வந்து ரொம்ப சுவையா இருக்கும். அதே சமயம் ரொம்ப சுலபமாவும் செஞ்சிடலாம். இப்போ இந்த ராகி அடை செய்யறதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இதுல வந்து 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததா இதுல இப்போ 1/2 கப் அளவுக்கு துருவின வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்து ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லா வெல்லமும் கரைஞ்சி இந்த மாதிரி கொதி வர ஆரம்பிச்சதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுத்ததா ஒரு பாத்திரத்துல 1 கப் அளவுக்கு ராகி மாவு, அதாவது கேழ்வரகு மாவு எடுத்துக்கோங்க. இதுல இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காவும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். அடுத்ததா இதுல நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா வெல்லம், அதை வந்து நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம இப்ப நல்லா பிசைஞ்சுக்கலாம். நான் இந்த ராகி அடைக்கு துருவன தேங்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா சின்ன சின்னதா பொடியா நறுக்குன தேங்காய் துண்டுகளை சேர்த்து நீங்க பிசைஞ்சுக்கலாம். ரொம்ப கெட்டியா சப்பாத்தி மாவு மாதிரி நீங்க பிசைய வேணாம். ஓரளவுக்கு மிருதுவா இந்த மாதிரி நீங்க பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அடைய கையில தட்டுறதுக்கு வசதியா இருக்கும். இப்போ நம்ம அடை தட்டுறதுக்கு இந்த மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லைன்னா ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெயை தடவிக்கோங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து அதை நல்லா உருண்டையாக பிடிச்சி இந்த மாதிரி சின்ன அடையாக தட்டி வச்சுக்கோங்க. நான் செய்கிற அளவிலே நீங்கள் அடை செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சைஸ் அடைகள் 3 செய்யலாம். இந்த மாதிரி நல்லா தட்டி வச்சதுக்கப்புறமா இதை வந்து நம்ம தோசைக்கல்ல சுட்டு எடுக்கலாம். அதுக்கு தோசைக்கல்ல சூடு பண்ணி கொஞ்சமாக நெய் இல்லைனா எண்ணெய் விட்டு நம்ம தட்டி வச்சிருக்கிற அடையை வந்து போட்டுக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் அதை திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் நல்லா வேக வச்சுக்கோங்க. 2 பக்கமும் நெய் இல்லைனா எண்ணெயை வந்து தடவிக்கோங்க. அடை வந்து 2 பக்கமும் நல்லா வெந்து இந்த மாதிரி பொன்னிறமானதும் அதை வந்து நம்ம தோசைக்கல்லேருந்து எடுத்துடலாம். நான் உங்களுக்கு இன்னொரு அடையும் எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன். நீங்கள் அடையை வந்து நேரடியாக தோசைக்கல் மேலே தட்டியும் சுடலாம், இல்லைனா வந்துட்டு இந்த மாதிரி பேப்பரில் தட்டியும் தோசைக்கல் மேலே போட்டும் சுடலாம். நான் இந்த அடையை நெய் விட்டு தான் சுடுறேன். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் விட்டு இந்த அடை செஞ்சீங்க அப்படின்னா அடை வந்து இன்னும் மணமாக இருக்கும். அவ்வளோதாங்க, இப்போ நம்மளோட சுவையான சத்தான ராகி இனிப்பு அடை தயாராகிடுச்சு. இந்த அடையை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.